சார் குட் மார்னிங் சார். நான் சாமிநாதன் சார் ஃபைனாக சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சாமிநாதன், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டுவெல் டவுன் வந்து லேட்டஸ்ட் மாடல் PS2 வரையும் எடுத்திருக்கீங்க, நம்மக்கிட்ட தான் எடுத்திருக்கீங்க. அதுவும் இப்போ ஓட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுக்கும் இந்த அசுரா மாடலுக்கும் வந்து இப்போ இதுவும் ட்ரையல் எடுத்தீங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நான் வந்து டாடா 12 இருக்கேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆரம்பிச்சதே வந்து நான் டாட்டாக்கு வந்ததே 12 மாடலுக்காக தான். நல்ல மைலேஜ் கிடைக்குது, லாங் ரூட் ஓடுது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் சிங்கிள் ரூட் வந்து அங்கே வரைக்கும் ஓடுது வண்டி. நல்ல பர்ஃபார்மன்ஸு. எனக்கு வந்து ஃபுல் லோடோட கண்டெய்னர் வண்டி வந்து 7.5 to 8 மைலேஜ் கிடைக்குது சார். சரிங்களா, கம்பெனி சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைச்சிட்ருக்கு. ஏன்னா வந்து என் கண்டெய்னரையும் போட்டு எக்ஸ்ட்ரா லோடையும் போட்டு ஃபுல்லாக பேரோட கெப்பாசிட்டி போட்டாலும் கூட எனக்கு வந்து 7.5 to 8 கிடைக்குது. அதனால தான் அடுத்தது வந்து நம்ம அசீராக்கு வந்தேன். அசீராக்கு எதுக்காக வந்தேன்னா, அந்த ஹெட்லைட்டை விட இந்த ஹெட்லைட் வந்து லேட்டஸ்ட் மாடலு நல்லா இருக்குது, வெயிட்னஸ் நல்லா இருக்குது, கேபின் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட் லுக்கு எல்லாம் வந்து ரொம்ப மாடர்னாக கொடுத்துருக்கீங்க சார். அதனால் வந்து ட்ரையல் பண்ணும்போது அதுக்கு இதுக்கும் இல்லை மற்ற வண்டி கம்பேரிங் எப்படி சார் இருக்குது சார்? ஒன்று மட்டும் கேரண்டி, டாட்டா ஓட்டுனா ஒரு சேஃப்டி ஃபீலிங் கிடைக்குது சார் எனக்கு. ஸோ வண்டி ஓட்டும்போது மெயின் சேஃப்டி கிடைக்குது. ரெண்டாவது, நான் வந்து ரொம்ப சின்ன டிரான்ஸ்போர்ட் ஓனரு. என்கிட்ட வந்து ஒரு 5 வண்டி இருக்குது இப்போது. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து மெயின் ப்ராஃபிட் தான். இந்த வண்டியில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது. 3 வண்டியோட ஆரம்பித்தேன். இப்போ இந்த வண்டியில் வர்ற ப்ராஃபிட்டில் வந்து இன்னும் 2 ட்ரக்கு வாங்கியிருக்கேன், கண்டெய்னர் ட்ரக்கு. எல்லாமே வந்து கொல்கத்தா அஸ்ஸாம் ரூட்டில் ஓடிட்டுருக்கு, ஷெட்டி லாஜிஸ்டிக்ஸ்ன்ட்டு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு நல்ல ட்ரக்கு. ரெண்டாவது, சேஃப்டிக்கு வந்து டிரைவர் சேஃப்டிக்கு நல்லா இருக்குது. மூணாவது, எனக்கு வந்து எல்லாமே வந்து நான் மொபைல்லையே பார்த்துக்கலாம். வண்டி எங்கே ஓடுது, எவ்வளோ மைலேஜ் வருது, எல்லாமே வந்து நான் மொபைல்லையே பார்த்துக்கிறேன். இங்கேருந்து நான் டிரைவருக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ண தேவையில்லை. டிரைவர் நிம்மதியாக வண்டி ஓட்டுற, ஏசி போட்டுக்கிட்டு நான் கூட வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்குறேன். ஏன்னா வந்து எல்லாம் வந்து டாட்டா பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து மொபைல்லே எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஹெல்த் ஃப்ளீட் எட்ஜ் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அந்த எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. எங்கேயாச்சும் வண்டி வந்து நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது அழுத்துனா டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் வந்து டக்குன்னு மெசேஜ் போயிடுது சார். ஸோ ஓனருக்கு வந்து கவலை கொஞ்சம் கம்மி. ஒரு எமர்ஜென்சிக்கு தானே நம்ம இது பண்ணுவோம். எமர்ஜென்சி தான் இந்த வண்டியில் வந்து பிஸ்னஸில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த பட்டனோட வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் ஆல்ரெடி அந்த மாதிரி அந்த பட்டனில் வந்து அது நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? இல்லை சார், எனக்கு கடவுள் தயத்தினால அந்த சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் வரல. வண்டி எவ்வளோ நல்லா இருக்குன்னா, எனக்கு வந்து வண்டி வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த சுச்சுவேஷனே வரல. கடவுள் தயத்தினால அது வரவும் கூடாது. ஆனால் வந்தால் அந்த பட்டன், ஒரு எமர்ஜென்சி பட்டன், ஒரு நல்ல இது சப்போர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட் லுக்கு சூப்பராக இருக்குது. இந்த அசியோரா வந்து ஃப்ரண்ட் லுக்கே மாற்றிட்டாங்க எல்பிடியோட. ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. கேபினில் வந்து சவுண்டே இல்லை, இன்ஜனோட சவுண்டே இல்லை. ஏசி போட்டுட்டோம்னா வண்டி ஆன் இருக்கா ஆஃப் இருக்கானே தெரியாது, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது கேபினு. ப்ளஸ்ஸு லாங்கு போகிறதுனால வண்டியில் படுத்து தூங்குறதுக்கு இடம் நல்லா இருக்குது. இந்த கேபின் ஸ்லீப்பர் கேபின் மாதிரி பெரிய இடமா கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ள நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரிங்களா சார்? இப்போ வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரே ரேட் இல்லை. எனக்கு வந்து கர்நாடகாவில் கம்மியாக கிடைக்கிது, மறுபடியும் கொல்கத்தாவில் கம்மியாக கிடைக்கிது டீசல். ஸோ அதனால் வந்து கர்நாடகாவில் ஒரு தடவை ஃபில்அப் பண்ணிட்டேன்னா நம்ம வண்டி வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஒரே ஸ்பீடில் ஓடிட்டு போயிடும். நம்ம வந்து டீசல் போடுறதுக்கு வண்டி நிறுத்த தேவையே இல்லை. இப்போ பெரிய டேங்க் இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்கிட்ட வந்து 160 லிட்டர் டேங்க் இருந்தது, 190 லிட்டர் டேங்க் இருக்குது. இது 250 வந்ததுனால இப்போ வந்து நம்ம கம்மி ரேட்டு டீசலில் ஒரே கொல்கத்தா வரைக்கும் போயிடலாம். சரிங்களா? தேங்க்யூ சார்.